யாதும் மீடியா யூடியூப் சேனல் வழியாக நம்மளுடைய யாதவ சொந்தங்களுக்கும் நேயர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை நீங்கள் வாட்டுக்கு பார்ட்டி ஃபண்டு நினச்சிக்கிட்டு இல்லை பார்ட்டி ஃபண்டு இது தேவையில்லாத பிரச்சனை ஆக்சுவலாக நம்மளே ரவுடி ஆகிட்டாங்க, நம்மளே அரசியல்வாதி ஆகிட்டாங்க சார். கல்லூரி ஒரே கல்லூரி, இந்த கல்லூரியுடைய புகழ் எந்த விதத்துலையும் கெட்டு போயிடக்கூடாது ஒரே காரணத்துக்காக நாம் அமைதி காத்தோம். நம்ம ஏற்கனவே இருந்த காலகட்டங்களில் நம்மளால் வாய் திறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். முதல்ல இந்த வீடியோ முதல்ல அரசுக்கு இந்த யாதவர் கல்லூரியில் நடந்திருக்க முறைகேடுகளை பற்றி தெரியப்படுத்துகிறதும், அதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துகிறதும், இந்த தவறுகளுக்கு காரணமானவர்களை தண்டிக்கிறதுக்கு இந்த அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அடைய முடியலைன்ற காரணத்தினால ஒரு அதிகார வர்க்கத்தினர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. எயிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜின் விவரம் இதான் சார் ரொம்ப முக்கியமானது. தங்களுக்கு நான் சொல்லியபடி அமௌண்ட் தருகிறேன். ஒரு பெண்ணை ஒரு அதிகார வர்க்கத்தினர் அவங்கள ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணியிருக்காங்கன்றப்ப இதை கண்டிப்பாக தேசிய மகளிர் ஆணையமும் தமிழ்நாடு மகளிர் ஆணையமும் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தணும் அப்படின்றது நம்மளுடைய ஊரில் 54 போஸ்டிங் காலி பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்ல அப்பாயின்மெண்ட் காலி பண்றாங்க. ஆனால் யாதவர் கல்லூரி தனி சட்டம் வேற மாதிரி ஒரு சக்தி ஆகல, இது ஒரு மாதிரி சக்தியா இருக்கு. மினிஸ்டர் பெரிய சம்பந்தி இல்ல அவரோட நம்ம நவநீத கிருஷ்ணன் பிஏவா போலீஸ் இதா இருந்திருக்காரு, பிஎஸ்ஓ அவரோட பையனுக்கு அப்பா எதுவுமே புகார் கொடுக்கலையா சார்? மேல புகார் கொடுத்தாச்சு. அதிகார வர்க்கம் அப்ப இருந்து அதிகாரம் யாரை பிடிக்கலையோ, இவங்க யாரு சொன்னா கேட்கலையோ அவங்கள பூரா இதான் பண்றாங்க. இல்ல அவரும் ஏதோ ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுத்திருக்காரு. ஆனா அதையும் திருப்பி பழையபடி உயர்கல்வித்துறைக்கு, அப்ப உயர்கல்வித்துறை இவ்வளவையும் பார்த்துட்டு என்ன சார் நடவடிக்கை எடுக்காம என்ன சார் இருக்காங்க? அப்ப பிடிக்காதவங்கள ஒண்ணு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லுவாரு, அல்லது காசை கொடுத்து எல்லாம் இப்படிதான் அவரோட நடைமுறை இருக்கிறது. மாநகராட்சியில அனுமதி வாங்கல, அது நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிச்சும் கட்டியிருக்காங்கன்றதையும், அது ஏற்கனவே ஒரு வழக்கு யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 64,37,000 வருமானம் வந்திருக்கு, 46 ரூபா வருமானம் வந்திருக்கு. அந்த வருமானத்தை வச்சு நம்ம செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்டாஃபுக்கு சம்பளம் போட்டோம். கல்லூரி வளாகத்துல என்ட்ரன்ஸ்ல ஆரம்பிச்சு நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் போற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்று இருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை போஸ்ட்மேனா செயல்படக்கூடாது, கண்டிப்பா என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணி ஆதார குற்றப்பிரிவுல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, இது பொருளாதார குற்றப்பிரிவு கீழே வராது, சிசிபி கீழே வரும். அவங்க சிசிபில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இது சிசிபி வராது, ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும் அப்படின்றாங்க. நிதின்றவர் அவர் சூப்பரண்டா இருந்தவர், அவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இல்ல இது உயர்கல்வித்துறைக்கு அனுப்பணும். உயர்கல்வித்துறையுமே ஏன் இன்னும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல?